குர்பானி ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டுமா அல்லது வாழ்க்கையில் ஒரு முறை நாம் கொடுத்தால் போதுமா என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. குர்பானி ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் உங்களுக்கு வசதி கொடுத்திருக்கிறான், உங்களிடத்தை செழிப்பு இருக்கிறது, அல்லாஹ் வர்க்கத்தாக பணத்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும். ஜக்காத் எப்படி நம்ம ஒவ்வொரு வருஷமும் கடமையாகும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் நம்ம தருகிறோமோ, அதே மாதிரி இந்த குர்பானி நம் மீது அல்லாஹ் செழிப்பாக வர்க்கத்தாக நம்மை வைத்திருக்கிறான் என்பதாக சொன்னால் ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும். இந்த வருஷம் பணம் இருக்குது கொடுத்துட்டோம், அடுத்த வருஷம் நம்மிடத்தில் பணம் இல்லை காலி ஆயிடுச்சு என்பதாக சொன்னால் அது வேறு விஷயம். அப்போ நம்ம மீது குர்பானி கடமையே இல்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல செழிப்பான வாழ்க்கை கொடுத்துருக்கிறான், குர்பானி நம் மீது கடமையாகும் அளவுக்கு நம்மிடத்தில் வசதி எல்லாம் கொடுத்துருக்கிறான் என்பதாக சொன்னால் அது ஒவ்வொரு வருஷமும் நம்மிடத்தில் இந்த பணம் இருந்தால் அது ஒவ்வொரு வருஷமும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். சாதாரணமாக இந்த குர்பானி நினைச்சிடாதீங்க. இந்த குர்பானை கொடுக்குற நாளை மறுமை நாள் இந்த குர்பானுடைய பிராணிகள் நம்மிடத்தில் வந்து அல்லாஹ் இடத்துல சாட்சி சொல்லுமா, அல்லாஹ் இவர் தான் இந்த குர்பானை கொடுத்தார் என்பதாக சாட்சி சொல்லும். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த குர்பானை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த குர்பானுடைய பிராணி ரத்தம் இந்த பூமியில் விழுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் அந்த குர்பானை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக குர்பானி என்பது அதிகமான நன்மைக்குரியது. சஹாபாக்கள் கேட்டாங்க இல்லையா, நாயகமே ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இந்த குர்பானி கொடுக்கறனால நமக்கு என்ன நன்மை என்பதாக கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணியுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள் ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக உங்களுக்கு ஒவ்வொரு நன்மைகள் கொடுக்கப்படும் என்பதாக சொன்னாங்க. அந்த ரோமங்கள் நம்மளால் எண்ண முடியுமா? இல்லை. நிச்சயமாக அவ்வளோ அதிகமான நன்மைகள் கொண்டது தான் இந்த குர்பானியுடைய ஒரு அமலாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தூய்மையான மனதோடு குர்பானி தரக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானாக. ஆமீன்.